ஹே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு TN74 Motovlog. ஸோ இன்னைக்கு ஒரு அழகான ஒரு வீடியோ தான் கைஸ் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு கன்ஃபியூஸாக இருக்கும், இது வாங்கவா அது வாங்கவா அப்படி சொல்லிட்டு கன்ஃபியூஸாக இருக்கும். அந்த ஒரு கன்ஃபியூஷனை நம்ம இன்னைக்கு தீர்க்க போகிறோம். ஸோ என்ன கன்ஃபியூஷன் பார்த்தீங்கன்னா, இப்போ 250யும் 390யும் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ ரெண்டில் எது வாங்கலாம்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். ஸோ அந்த டவுட்ஸை பார்த்து தான் கைஸ் கிளியர் பண்ண போகிறேன். ஸோ நான் எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, PVPன்னு சொல்லிட்டு ஒரு புதிய தேட்டர் எங்கள் ஊரில் வந்துருங்க. ஸோ அந்த தேட்டரில் தான் கைஸ் நம்ம இருக்கோம். டியூக் 390 க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குல்ல, அந்த வருஷனோட ஃபுல் வீடியோ நான் ரிவ்யூ வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க போய் பார்த்து செக் பண்ணுங்க. கொஞ்சம் டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன் அதில். இப்போ நம்ம KTMோட டியூக் சீரீஸில் இது டியூக் 390, இது 250. நிறைய பேருக்கு கன்ஃபியூஸாக இருக்குது. ரெண்டே ஒரே டிசைனில் இருக்குது. எதை எடுக்கிறது சொல்லிட்டு கன்ஃபியூஸாக இருக்கும். ஏன் அப்படின்னா 390 போகிறவங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கும். ஏன் 250லேயே அதே டிசைன் இருக்குது, நான் எதுக்கு இவ்வளோ ரேட்டு கொடுத்து நான் 390 எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸாக இருக்கும். அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது கைஸ். ஸோ ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, இது 390, இது 400cc, அது இது 250cc. சரியா? இது ஹார்ஸ் பவர் பார்த்தீங்கன்னா, இதில் 46 ஹார்ஸ் பவர் வரும், அது 31 ஹார்ஸ் பவர் வரும். ஓகேவா? அப்புறம் டார்க் இது 39 நியூட்டன் மீட்டர் டார்க் வரும், அது 29 நியூட்டன் மீட்டர் டார்க் வரும். பவர் ரைஸ் எல்லாமே டிஃப்ரென்ஸ் தான். KTMல 390 என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபுல்லி லோடட் ஹையர் சிசி மிஷின் சொல்லுவாங்க. அதே இது 250 என்ன சொல்லுவாங்கன்னா, மிட் ரேஞ்ச் மிஷின் சொல்லுவாங்க. ஓகேவா? 250. அதே இது 200 பேக்கில் பார்த்தீங்களா, பேக்கில் இருக்குது KTM 200 டியூக்குன்னு. அதே என்ன சொல்லுவாங்கன்னா, லோ வேரியண்ட் பைக்குன்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, ஒரு சூப்பர் பைக்ஸ் உள்ள போகிறீங்கன்னா, சூப்பர் பைக்ஸ் வேண்டாம். நம்ம ஒரு KTM உள்ள வரீங்கன்னா, ஒரு என்ட்ரி லெவல் பைக்னா ஒரு 200. இப்போ 125 டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்களா. ஸோ இப்போ 160 ரோட் டெஸ்ட் போயிட்டு இருக்குது. ஆனால் இப்போதைக்கு 200 தான் லோ வேரியண்ட். ஓகேவா? இதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். ஸோ ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா, ரெண்டுக்குமே LED செட்டப்பில் தான் ஹெட்டும் சரி டிஆர்லாம் கொடுத்துருக்காங்க. அது இண்டிகேட்டர்ஸும் LED செட்டப்லாம் கொடுத்துருப்பாங்க. WP அஃபெக்ட்ஸோட UST4 இதுலேயும் கொடுத்துருக்காங்க, அதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் கொடுத்துருக்காங்க. 390ல் தெரியும் அட்ஜஸ்டபிள் கொடுத்துருக்காங்க. அதே இதில் அட்ஜஸ்டபிள் கிடையாது. ஓகேவா? இதுலேயும் ஃப்ரண்டில் டிஸ்க்கு, அதுலேயும் ஃப்ரண்டில் டிஸ்க்கு. இதோட டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 110 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க, அதுலேயும் 110 செக்ஷன் டயர் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதில் அப்போலோ டயர் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதில் MRF டயர் யூஸ் பண்ணியிருக்காங்க கைஸ். அதே இதில் ரேடியேட்டர் கொடுத்துருக்காங்க. இல்லை ரேடியேட்டர் கார்டு வரும் பார்த்தீங்களா, KTM பால் ஜெட்ஸு ரேடியேட்டர் கார்டு வரும். அதில் ரேடியேட்டர் கார்டு வராது. இதில் சிங்கிள் ஃபேன் தான் வரும் கைஸ். இந்த சைடில் ஃபேன் இல்லை பார்த்தீங்களா, அந்த சைடு மட்டும்தான் ஃபேன் இருக்குது. அதே இது நீங்கள் 390ல் பார்த்தீங்கன்னா 2 சைடும் ஃபேன் இருக்கு. ஏதோ ஒரு ஃபேன் இருக்கா, அதே இது இந்த சைடும் ஒரு ஃபேன் இருக்கு பார்த்தீங்களா, டியூவல் ஃபேன் வரும். சைடில் பார்த்தீங்கன்னா இந்த சேசிஸில் ஆரஞ்சு கலரில் பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அதே இது 250ல் ஆரஞ்சு கலர் பெயிண்ட் வராது. ஓகேவா? சேசிஸில் வராது. WPFXோட சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. இது அட்ஜஸ்டபிள். இதில் பார்த்தீங்களா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சாஃப்ட் ஹார்டுன்னு போட்டிருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே இது நீங்கள் 250ல் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஸோ இது சேசிஸ் கைஸ். இது பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது. நானும் கிட்ட பார்க்குறதுக்கு முன்னாடி இது பிளாஸ்டிக் நினச்சேன். இதுதான் சேசிஸ். இதோட இது ஃப்ரேமோட பேர் பார்த்தீங்கன்னா டெலி ஃப்ரேம்னு சொல்லுவாங்க. அதே தான் அங்கேயும் கொடுத்துருக்காங்க, டெலி ஃப்ரேம். இங்கேயும் டெலி ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. இது ஸ்ப்ளிட் பண்ணி வரும். இந்த ஃப்ரேம் தனியாக வரும், இந்த ஃப்ரேம் தனியாக வரும். சப்போஸ் ஆக்சிடென்ட்டோ ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா நம்ம ஒரு ஃப்ரேம் தனியாகவே மாற்றிக்கலாம். அதே மாதிரி தான் 250ல இருக்குது கைஸ். சீட்டும் சரி ஒரே மாதிரி தான் இருக்குது. சீட்டோட ஃபிட் அண்ட் ஃபினிஷு, குஷன் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது கைஸ். ஸோ அதே மாதிரி இதில் 390ல் இந்த இடத்துல ஆரஞ்சு கொடுத்துருக்காங்க, அதில் பிளாக்ல தான் இருக்குது. இது நீங்கள் பிளாக் எடிஷனில் இந்த ஆரஞ்சு வராது, இது பிளாக்ல தான் வரும். ஓகேவா? இது நம்ம ப்ளூ எடிஷன் நான் பார்த்துட்டு இருக்கேன். நம்ம போன வீடியோவில் பிளாக் பார்த்துருப்போம். அதே இது நீங்கள் டைல் லைட் பார்த்துருக்கீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. ஓகே, இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்குது, அங்கேயும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இந்த கிராபிள் இங்கேயும் ஒரே கிராபிள் தான், அதே இது இங்கேயும் கிராபிளும் ஒரே கிராபிள் தான். ஸோ இந்த கிராபிளில் நான் ஒரு விஷயத்தை பார்த்து ரொம்ப வேந்துட்டேங்க, ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டேன். ஸோ இந்த டெயில் லேம்ப் இருக்குல்ல, இந்த டெயில் லேம்பு உடையாமல் இருக்கிறதுக்கு இந்த கிராபில் இங்கே வரை கொண்டு போயிருக்காங்க. இவங்க நினச்சிருந்தோன்னா இதோட கிராபில் முடிச்சுக்கலாம் கரெக்டாக. ஸோ அவங்க இங்கே வரை கொண்டு போயிருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு விஷயம்னு சொல்லலாம். அதே இது நீங்கள் 250ன்னு பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். அப்புறம் பேக் செக்ஷன் டயர் பார்த்தீங்கன்னா அதுலேயும் 150 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க, இங்கேயும் 150 செக்ஷன் தான் டயர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அண்டர்பல் எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க கைஸ். அதே மாதிரி தான் இங்கேயும் அண்டர்பல் எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுலேயும் LC4 இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் LC4 இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ பேசுகிறியே, டிஃப்ரென்ஸ் பெருசாக தெரியாதான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தெரியும். ஸோ இதோட ஃப்ரண்ட் லுக்கை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒய்டாக, இந்த லீஃபை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒய்டாக பெருசாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். அதே இது நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா அப்படி தெரியாது.
இது கொஞ்சம் ஷார்ப்பாகவே லுக் இருக்குது கைஸ். இது கொஞ்சம் ஷார்ப்பாகவே இருக்குது. இந்த ஹைட்டு தெரியுமா, அந்த ஹைட்டு இது ரொம்பவே லோவாக இருக்கும். அதே இது இதோட ஹைட்டு ரொம்ப நீளமாக இருக்கும் பார்த்தீங்களா. இந்த இடம் இந்த கர்வு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல கர்வு கம்மியாக இருக்கும். உங்கள் பார்த்தாலே தெரியும், நீட்டாக பார்த்தாலே தெரியும் இந்த கர்வு கம்மியாகவே இருக்கும். ஓகேவா. அதுக்கப்புறம் மேஜராக டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீடாமீட்டர் கன்சோலில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அடுத்த டெக்னிக்கலாக நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் இப்போ டிசைன் வைஸும் வண்டி லுக்ஸை பற்றி தான் நான் ஃபுல்லாக ஓரளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். எலக்ட்ரானிக் சம்மந்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை விட இதில் பயங்கர டிஃப்ரென்ஸுங்க. இதில் ஃபுல்லாக லோட் பண்ணியிருக்காங்க. அதே இது கன்னியாகுமரியில் இது ஆன்ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அது 2.78 வருது, இது 3.65 வருது. இப்போ டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் போயிட்டுருக்கு. 20,000 பக்கத்தில் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க. இந்த ஷோரூமோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சப்போஸ் யாருக்காச்சும் டவுட்ஸ் இருந்தால் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட சீட் ஹைட்டும் ரெண்டு ஒன்று தாங்க. 390க்கும் 250க்கும் சீட் ஹைட்டு ஒரே சீட் ஹைட் தான். 820 சீட் ஹைட்டு. அதே மாதிரி கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 183 தான். ரெண்டும் ஒரே கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான். ஃபியூல் டேங்கை பொறுத்த வரைக்கும் இதுலேயும் 15 லிட்டர்ஸ் ஃபியூல் டேங்க் தான், அதுலேயும் 50 லிட்டர்ஸ் ஃபியூல் டேங்க் தான் வரும். இந்த டேங்கில் பார்த்தீங்கன்னா KTM எழுதியிருக்காது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவங்களோட லோகோ இருக்கும், KTM லோகோ இருக்கும். அது மாதிரி கீ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் எல்லா கீயும் இருக்கும். 250 உள்ள கீ இது. அதே இது 300 கீயும் இதுதான். ஸ்பேர் கீ எங்கே இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா இதுக்கும் சீட்டு அடியில் தான் இருக்கும், இதுக்கும் சீட்டு அடியில் தான் இருக்கும். சுவிட்சஸை பற்றி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டுமே சிமிலர் தாங்க, ஒரே மாதிரி தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்சஸ் எல்லாமே இந்த கீப்பர் சுவிட்சும் சரி, இது அசார்ட் சுவிட்சு, அப்புறம் பாஸு, இங்கே பாஸ் எல்லாமே பாஸு பிரைட் எல்லாமே இங்கே பேக்கில் வரும். அதே இது இண்டிகேட்டர்ஸ் ஹார்னு இது எல்லாமே ஒரே மாதிரி தான் வரும். இங்கே 2-3 சுவிட்சஸ் எக்ஸ்ட்ரா வரும். இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் மைனஸ் பண்ணுறது ப்ளஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே கீழே வந்துடும். அதே இது கீபேடு, இது க்ரூஸ் கண்ட்ரோல்டு அட்ஜஸ்ட் பண்ணுறது, ஆன் ஆஃப் பண்ணுறது, அதுக்கு ஹசார்டு, அது மாதிரி இன்ஜின் ஆன் பண்ணுறது, அட்ஜஸ்டபிள் லிவர் வரும். ஓகேவா. இதை எப்படி லிவர் அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் 2 லிவரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை இப்படி நீக்கி வச்சுட்டு இதை திருக்கினாலே போதும், அட்ஜஸ்ட் ஆகும். ஓகேவா. நம்மளுக்கு எவ்வளோ டெம்ப் வேணுமோ அவ்வளோ நம்ம டெம்ப் வச்சு ஓட்டிக்கலாம். லோ ஆனால் லோ, நல்லா டெம்பரேச்சராக இருக்கணும்னா டெம்பரேச்சராக வச்சு ஓட்டிக்கலாம். இப்போ 390 ஸ்பீடாமீட்டர் கன்சோலை தான் பார்க்க போகிறீங்க. கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ ரெடி டு ரேஸ். ஸோ இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் இல்லாமல் ஒரு மாடல் உண்டுல்ல, அந்த மாடலில் இந்த ரெடி டு ரேஸ்ன்னு வராது. அது 390 சம்திங் ஏதோ வரும், கிளிச் மோடில் வரும். பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கும். ஏதோ பயங்கரமாக ஒரு கோஸ்ட்டோட ஸ்பீடோமீட்டர் கன்சோட நம்ம ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அதுலேயே அப்படி கிடையாது. ஸோ ஸ்பெக்ஸை பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பெக்ஸ் இருக்குது. ஸோ ஃபுல் ஸ்விட்ச் ஆன் பண்ண சொல்லுது. இதில் மோடு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் மோடு, ரெயின் மோடு, ட்ராக் மோடு இருக்குது. இல்லை 3 மோடு இருக்குது. அதில் 250ல் 2 மோடு தாங்க வந்து. ஸோ இதில் 3 மோட்டர் இருக்குது. இதில் ஏபிஎஸ்சில் பார்த்தீங்கன்னா ரோடு ஏபிஎஸ், சூப்பர் மோட்டர். இதில் ஏபிஎஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பர் மோட்டர்னா ஏபிஎஸ் ஆஃப் பண்ணுறது. ஸோ 250லேயும் அது இதே மோடு உண்டு. ஏபிஎஸ் ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். சரியா. அதே இது எம்டிசின்னா இது ட்ராக்ஷன் கண்ட்ரோல். சரியா. ட்ராக்ஷன் கண்ட்ரோலை ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் பண்ணி வச்சு ஓட்டினா நமக்கு சேஃப்டி. ஆஃப் பண்ணி வச்சு ஓட்டினீங்கன்னா வண்டியோட பவர் மொத்தமாக நம்ம கையில் தெரியும். ஸோ இதான் இந்த ஆஃப் பண்ணி வச்சு ஓட்டினா தான் ஃபன்னாக இருக்குங்க. சத்தியமாக இந்த ஆஃப் பண்ணி வச்சு ஓட்டினீங்க வச்சிங்களேன் ஃபன்னாக இருக்கும். ஸ்டண்ட் பண்ணுறதும் சரி, நம்ம ஆஃப் ரோட் பண்ணுறது எல்லாம் சூப்பராகவே இருக்கும். அதே இது லான்ச் கண்ட்ரோல் இருக்குது. லான்ச் கண்ட்ரோல் தெரியுங்களா, வீலி பாப்பப் ஆகாமல் இருக்கிறதுக்கு. இந்த வண்டி நம்ம சரியாக திரும்ப பயங்கரமாக தாட்டு கொடுத்தீங்கன்னா வண்டி வீலி ஆகாது. இதான் மெயின். இப்போ இந்த மாடலோட அப்டேட்டு இதில் தான் இருக்குது. இதில் 2 மோட்டர் இருக்குது. ஓகேவா. இதில் க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது, அதே ஸ்பீடு கண்ட்ரோல். சரியா. க்ரூஸ் கண்ட்ரோலும் ஸ்பீடு கண்ட்ரோலும் இந்த பட்டனில் தான் அங்கே கண்ட்ரோல் பண்ண முடியும். சரியா. ஸ்பீடை செட் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு இதை ப்ளஸ் அமுக்கினீங்களா பார்த்தீங்களா, அது மாறுது. ஸோ இப்போ 51ன்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துட்டு வண்டி ஓட்டினீங்கன்னா இந்த 51க்கு மேலே வண்டி போகாது. ஸோ புதுசாக ஒருத்தங்களுக்கு சின்ன பசங்களுக்கு ஓட்ட கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு ஓட்ட கொடுத்தீங்கன்னா இந்த ஸ்பீடு கண்ட்ரோலை நீங்கள் 50 சொல்லி செட் பண்ணி கொடுத்தீங்கன்னா 50 மேலே ஓட்ட முடியாது. ஸோ அது ரொம்ப நல்ல ஒரு ஆப்ஷன். ஒரு சின்ன பையன் சப்போஸ் வண்டி ஓட்ட கேட்குறாங்க, அவங்களுக்கு நம்ம ஐயோ ஃபுல்லாக த்ராட்டில் கொடுத்து ஓட்டினாங்கன்னு ஏதாச்சும் ஆகும் சொல்லிட்டு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த ஸ்பீட் கண்ட்ரோலை நம்ம ஆன் பண்ணி கொடுத்து இந்த மாதிரி செட் பண்ணி விட்டேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ தூரம் இந்த வண்டி எவ்வளோ முறுக்குனாலும் 51 மேலே போகாது. நான் இப்போ 51 செட் பண்ணியிருக்கேன், 51 மேலே போவே செய்யாது. இது நல்ல ஒரு ஆப்ஷன் சொல்லலாம். ஓகேவா. இதெல்லாம் சூப்பர் பைக்ஸில் இருக்குது. நீங்கள் க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்தீங்கன்னா இந்த பட்டனில் க்ரூஸ் கண்ட்ரோல் ஆகிடும். ஓகேவா. இந்த இது ஆன் பண்ணிவிட்டு இதில் இப்போ வண்டி மூவிங்கில் இருக்க சில தான் க்ரூஸ் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகேவா. நீங்கள் இதில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இங்கே கிலோமீட்டர் போகும். இது 50 கிலோமீட்டர் செட் பண்ணிங்கன்னா நீங்கள் ரைசிங் கொடுக்காமலே 50 கிலோமீட்டர்ஸில் போவோம். அதே இது நீங்கள் கிளச்சோ பிரேக்ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா வண்டி ஸ்டாப் ஆகிரும். ஓகேவா.
ஏபிஎஸ்லேயே கார்னரிங் ஏபிஎஸ் அதுவும் நார்மல் ஏபிஎஸ் ரெண்டும் உண்டு. இதில் ஏபிஎஸ் மட்டும் தான் கைஸ் உண்டு. ஓகேவா, இதோட ஸ்பீடோமீட்டர் கன்சோலை பார்ப்போம். ஃபியூல் ஸ்விட்ச் ஆன் பண்ணணும். ஓகேவா, ரைட் மோடில் 2 மோடு தான் உண்டுங்க. இல்லை ஸ்ட்ரீட்டு ட்ராக்னு சொல்லிட்டு 2 மோடு தான் உண்டு. அரியன்டியில் பார்த்தீங்கன்னா 3 மோடு உண்டுங்க. ட்ரெயின் மோடோட எக்ஸ்ட்ரா உண்டு. ட்ராக் மோடு, ஸ்ட்ரீட் மோடு, ட்ரெயின் மோடு. அதே இது அடுத்த ஏபிஎஸ்ல பார்த்தீங்கன்னா ரோட் மோடு, சூப்பர் மோட்டோ. ஸோ ஏன்னா சூப்பர் மோட்டோனா ஏபிஎஸ் ஆஃப் பண்ணுறது அதே தான். அதுலேயும் சூப்பர் மோட்டோ உண்டு. ஏபிஎஸ் ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பைக் இன்ஃபோ. ஸோ அதில் சொன்ன மாதிரி தான் கூலன் டெம்பரேச்சர், அடுத்த ஃபியூல் ரேஞ்சு, பேட்ரி, அடுத்த ஓடோமீட்ரு, சர்வீஸு. ஸோ இதே அதுலேயும் உண்டு. இது ட்ரிப்பில் இதே தான் அதுலேயும். அது மாதிரி இது ஃபேவரட்னா என்ன அப்படின்னா, நீங்கள் இதில் செட் பண்ணி வச்சுருக்கீங்கல்ல, இதுதான் ஃபேவரட். இதில் சாவி ஆன் பண்ணோடனே இதில் என்னெல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு காமிக்கிறது தான் ஃபேவரட். நம்ம என்னெல்லாம் எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணிக்கிறது. அது குவிக் செலக்டர்னா இப்போ இந்த செலக்ட் இருக்குல்ல, இந்த 2 பட்டன்லேயும் செலக்ட் பண்ணுறது அதுலேயும் இருக்குது. ஓகேவா, இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறாங்கன்னா, இப்போ நோக்கியா ஃபோன் எடுத்திங்கன்னா ஸ்பீட் டயல்னு சொல்லிட்டு ஒரு சம்பவம் இருக்கும். இப்போது 1 நம்பர் நமக்குன்னா இங்கே கால் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயல் உண்டுல்ல, அதே மாதிரி தான் இந்த 2 பட்டனில் என்ன வேணும்னாலாம் செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ மோடு நம்ம இதை செட் பண்ணி வச்சோம்னா, இப்போ வண்டி போய்ட்டு இருக்கு, இந்த பட்டன் நமக்கு நிறைய அந்த மோடு அந்த ஆப்ஷன் வந்துடும். ஓகேவா, அதே மாதிரி தான் உங்களுக்கு என்ன வேணாலும் செட் பண்ணிக்கலாம். இது கனெக்டிவிட்டி. இந்த கனெக்டிவிட்டிலேயே 3 ஆப்ஷன் இருக்குங்க. இது ஃபோன் பேர் பண்ணிக்கலாம், ஹெட்ஃபோன் பேர் பண்ணிக்கலாம், அது ஹெட்செட் டைப்புன்னு போட்டிருக்குதுன்னா ஹெல்மெட்டில் பேர் பண்ணுறது இது அதுலேயும் உண்டு. ஓகேவா, 390 உண்டு, 390 உண்டு, 200 உண்டு. அது குவிக் ஷிஃப்டர். இதுலேயும் குவிக் ஷிஃப்டர் உண்டு. ஓரளவுக்கு இதில் பெருசாக ஆப்ஷனே இல்லை. அதை கம்பேர் பண்ணுறப்போ அதில் என்னெல்லாமோ இருந்துச்சு, இதில் எதுவுமே இல்லை. இது ஒரு மிட் வேரியன்ட்னு சொல்லலாம். இதை கம்பேர் பண்ணுறப்போ இந்த 200 ஒன்றுமே இருக்காது. அதில் ரைட் மோட்ஸ் எல்லாமே 200 இருக்கவே செய்யாதுங்க. ஸோ இதில் இன்னொன்று கொடுத்துருக்காங்க. இதில் ரைட் பை த்ராட்டில் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுலேயும் இருக்குது. அது 390லேயும் இந்த த்ராட்டில் உண்டு. இந்த த்ராட்டில் நார்மலோட ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இது சென்சார் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும். ஓகேவா, இதுக்குள்ளாடி ஸ்ப்ரிங் மாதிரி ஏதோ ஒன்று இருக்கும், அது பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும். இந்த த்ராட்டில் ரெஸ்பான்ஸும் நல்லாவே இருக்கும். நம்ம கொடுக்குறது ரொம்ப ஃபீலாக இருக்கும். ஸோ அதே ஏர் ஹக்கர் இதுலேயும் வராது, இதுலேயும் வராது. ஓகேவா, இது நீங்கள் 200 இதில் வரும். சரியா, வேறு என்ன சொல்லாம விட்டேன்னு தெரியலையே. ஸோ கைஸ், ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, நான் என்ன சொல்லாம விட்டேன்னு தெரியல. ஸோ இன்னொரு மெயினான விஷயம் 2 பைக்லையும் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சார்ஜிங் போர்ட்டு இந்த ஸ்பீடாமீட்டர் கன்சோலுக்கு சைடில் இருக்குது. ஸோ நிறைய பேர் பார்த்தா தெரியாது. பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும். இங்கே சி டைப்பில் சார்ஜிங் போர்ட் இருக்குது. நிறைய வெஹிக்கிளில் யூஎஸ்பி போட்டு கொடுப்பாங்க. இது இங்கே பார்த்தீங்கன்னா சி டைப்லேயே அதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். அதே இது 200 பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போர்ட்டு கிடையாது. இதுக்குன்னு ஸ்பேஸ் இருக்கும். 200 இதுக்குன்னு ஸ்பேஸ் இருக்கும், ஆனால் சார்ஜிங் போர்ட்டு கிடையாது. இன்னொரு மெயினான விஷயம் தாங்க நம்ம பார்க்க போகிறோம், இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட் சவுண்டு. ஓகேவா, நான் ஃபஸ்ட்டு 390 ஆன் பண்ணுறேன். ஸோ ஓல்டு நீங்கள் Gen 2 கம்பேர் பண்ணுறப்போ Gen 3ல் எக்ஸாஸ்ட் சவுண்டு மொத்தமாக டோட்டலாக வேறு. ஓகேவா, அதோட சவுண்டு பார்ப்போம். இது Gen 2. ஓகேவா, இது Gen 3 டிசைனு, இது Gen 2. ஏன்னா 250ல் இது 2வது வண்டி தான். ஃபஸ்ட் வண்டி தான் Gen 1ன்னு சொல்லுவாங்க, 2வது வண்டி Gen 2ன்னு சொல்லுவாங்க. அதே இது 390, இது 3வது வண்டி. ஃபஸ்ட்டு BS3ல் ஒரு அந்த ஆட்டோ சவுண்டில் ஒரு வண்டி இருந்துச்சு இல்லை, அதுக்கப்புறம் 2வது ஒரு மாடல் இருந்துச்சு, இது 3வது மாடல். இது நம்ம 250ல் எக்ஸாஸ்ட் சவுண்டு பார்ப்போம். ஸோ எக்ஸாஸ்ட் சவுண்டில் ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியுது எனக்கு. உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். ஸோ கைஸ், எனக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியுது, உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் ஸ்மூத்தாகவே இருக்குது, இது கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. இப்போ 2 வண்டியும் நான் சேர்த்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட சவுண்ட் கேட்குதா? இதோட சவுண்ட் கேட்குதுங்களா? 2 சவுண்டும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது கொஞ்சம் நிறைய சவுண்டு எக்ஸ்ட்ரா நிறைய சவுண்டு வர மாதிரி இருக்குது. இது கொஞ்சம் ஸ்மூத்தாக, சவுண்டு கம்மியாக இருக்குது. அதான் சொன்னேன்ல, இது பவர் வைஸ் கம்மி, இது பவர் வைஸ் அதிகம். ஸோ அதனால இந்த சவுண்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ கிட்டண்டு பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ அதுக்கு நம்ம டிஆர் லைட் பார்க்குறீங்களா?
ஹெட்லைட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த லீஃப் பார்த்தீங்களா, இந்த லீஃப் கொஞ்சம் கர்வாக கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்குது, இந்த லீஃப் கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா டிஃப்ரென்ஸ் கரெக்டாக தெரியும். அதே மாதிரி இந்த வண்டி கொஞ்சம் பல்காக இருக்க மாதிரி இருக்கும், இது கொஞ்சம் மெலுசாக இருக்க மாதிரி இருக்கும். அதே இது நீங்கள் லீஃபில் பார்த்தீங்கன்னா இதில் ஹோல் இருக்கும், ஹீட்டிங் போகிற மாதிரி இதில் ஹோல் இருக்கும், இதில் ஹோல்லாம் இருக்காது. ஸோ மையூட்டாக கொஞ்சம் டிஃப்ரென்ஸில் நம்ம நிறைய டிஃப்ரென்ஸ்லாம் நம்ம நோட் பண்ணணும்னா நிறைய நோட் பண்ணலாம் இதில். ஓகேவா? ஸோ கைஸ், ஓரளவுக்கு நீங்கள் உங்களுக்கு இந்த ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். 390 பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமான பவர், இந்த வண்டியில் இருந்து உட்கார்ந்தாலே தெரியும் நல்ல பவராக இருக்கும். ஸோ இதில் நெகட்டிவாக சொல்கிறது என்ன அப்படின்னா, கொஞ்சம் வைப்ரேஷனாக கொஞ்சம் ஹீட்டிங் இஷ்யூ இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது ஹீட்டிங் இஷ்யூ நார்மல். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இது 400cc சிங்கிள் சிலிண்டரில் அதிகமாக வீல் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறது இதுதான். இது ராக்கெட்டுன்னு சொல்லலாம், இது பைக்குன்னு சொல்ல முடியாது, இது ரோட்டில் போகிற ராக்கெட்டு. அந்த கெப்பாசிட்டியில் இருக்கிறதால நம்ம ஹீட்டிங் இஷ்யூ கொஞ்சம் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி வைப்ரேஷனும் இதில் இருந்து ஓட்டுறது அதில் இருந்து ஓட்டுறது நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த 250 இருக்குல்ல ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஓகேவா? ஏன்னா அந்த 250cc அந்த டிசைன் கரெக்டாக சூட்டபுளாக இருக்குது. அதே மாதிரி தான் 390க்கு இந்த டிசைன் கரெக்டான சூட்டபுளாக இருக்கும். ஆனால் நம்ம இருந்து ஓட்டுறப்போ பவர் நம்ம கையில் கரெக்டாக தெரியும். அந்த வைப்ரேஷன் தான் எல்லாம் இருக்கும், நம்ம கையில் பிடிச்சிட்டே இருக்கும். நம்ம சும்மா போகலாம் தோணவே செய்யாது, திருக்க தான் தோணும் இந்த வண்டி எடுத்துகிட்டு ஓட்டினா. அது அந்த வண்டி அப்படி கிடையாது. அந்த வண்டி எதுக்கு யூஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா, சிட்டி சைடு நம்ம சிட்டிக்குள்ளே விளையாடலாம், வேறு லெவலில் விளையாடலாங்க. ஆனால் இந்த வண்டியை வச்சு விளையாடலாம், ஆனால் அந்த மைலேஜும் கிடைக்காது. இன்னொன்று கொஞ்சம் உண்மையை சொல்ல போனால் இது ஓட்டுறது கொஞ்சம் பயமாகவே இருக்குன்னு சொல்லலாம். எல்லாம் சின்ன பசங்கள்லாம் அந்த வண்டி எடுக்கிறதுக்கு அந்த வண்டி எடுத்துகிட்டு படிச்சுட்டு இந்த வண்டிக்கு வாங்க. ஆனால் ரொம்ப தைரியமாக இருக்கிறவங்க இந்த வண்டி எடுக்கலாம். தைரியம் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த வண்டி எடுக்காதீங்க. 200 250 எடுக்கும். ஓகேவா? ஸோ லாஸ்ட் ஆஃப் இதில் மைலேஜை பற்றி சொல்கிறேன். இது ஒரு 35 கிடைக்குங்க, 33 ஆச்சும் கண்டிப்பாக கிடைக்கும். கம்மியில் 30 தான் சொல்கிறாங்க, 33 35 கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இது 30 எதிர்பார்க்கலாம். 25 to 30 32 எல்லாம் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பழைய மாடலில் கம்பேர் பண்ணுறப்போ இந்த மாடலில் நல்ல மைலேஜ். சரியா? இப்போ பழைய 390 கம்பேர் பண்ணுறப்போ 20-25 தான் கிடைக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். பட் ஆனால் இந்த வண்டியில் நல்ல மைலேஜ் கிடைக்குது. ஸோ நிறைய பேர் போய் பழைய மாடலாம் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆனால் ஃபியூச்சரில் இந்த மாடல் தாங்க சக்ஸஸ்ஃபுல் மாடலாக ஆக போகுது. ஸோ நிறைய பேர் ஷோரூமில் விசிட் பண்ணி இந்த மாடலை கேட்டு வாங்குங்க. ஓகேவா? ஏன்னா இது ஆஃபர் ப்ரைஸில் போய்ட்டுருக்கு. இதுவும் 20,000 டிஸ்கவுண்ட் இருக்குது, அதுவும் 20,000 டிஸ்கவுண்ட் இருக்குது. அந்த மாடல் இருக்கும், நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்காவா நீங்கள்